Hi viewers, welcome to Bell Icon channel. இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படினா ராயல் என்ஃபீல்ட் ரீபான் கிளாசிக் த்ரீயோட டிரான்ஸ்மிஷனோட ரேஷியோ பத்தி தாங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க, 1080 பிக்சல்ல பாருங்க, ஃபுல் ஸ்கிரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட், கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு சில டேட்டா கொடுத்திருப்போம். டிஸ்க்ளைமர், Instagram ID, அப்புறம் இந்த வீடியோக்கு தேவையான வீடியோ அதனுடைய லிங்க், அப்புறம் ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருந்தா இல்ல டூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா இது மாதிரி எல்லாமே சில டேட்டா கொடுப்போம். அதனால டிஸ்கிரிப்ஷனையும் கொஞ்சம் பாருங்க. அப்புறம் இந்த வீடியோவோட கமெண்ட்டை கொஞ்சம் மறக்காம பாருங்க. ஏன்னா இப்போ இந்த வீடியோ பண்ணிட்டோம், ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு, அதை நீங்க உங்க ஐடியா சொல்றீங்க அப்படினாலும் இல்ல நாங்க தவறா சொல்லிட்டாலும் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி பின் பண்ணுவோம். அதனால கமெண்ட்டை மறக்காம பாருங்க. ரொம்ப சிம்பிளுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க ராயல் என்ஃபீல்ட் அதுவும் ரீபான் கிளாசிக் த்ரீ ரொம்ப ஈஸிங்க. இப்போ நம்ம சேனலில் வர கொஞ்சம் நாளாக வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோவில் வண்டியில் வச்சு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறோம், அதுக்கப்புறம் டைகிராமாக காமிப்போம். அதே மாதிரி தான் இப்போ அவுட்டில் வண்டியில் வச்சு காமிச்சிட்டு இந்த கான்செப்ட் டைகிராம் வச்சு வரைஞ்சி காமிக்க இருக்கேன். டைகிராம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரான ஐடியா கிடைக்கும். அதனால் ஓவரான சொல்கிறேன்னா வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். போக இன்னும் வீடியோஸ் பண்ண இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, J1 சீரிஸ் இன்ஜினில் என்னென்ன செக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் டைகிராமாக காமிக்க இருக்குங்க. அது ஃபியூச்சரில் பண்ண இருக்கும், உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஏன்னா சில பேர் சொல்கிறீங்க J1 சீரிஸ் இன்ஜினில் சவுண்ட் அங்கே வருது இங்கே வருதுன்ட்டு. நான் அந்த ஃபியூச்சரில் பண்ணக்கூடிய வீடியோவை நீங்கள் தரவாக பார்த்துட்டாலே எங்கேருந்து சவுண்ட் வரும்னு சொல்லி கரெக்டாக பின் பண்ணி அடிக்க முடியும். அந்த வீடியோ நம்ம பண்ண இருக்குங்க. டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறனால இன்ஜினோட ரைட் சைடு பார்க்கலாங்க. கிராங்க் சாஃப்ட்டோட ரைட்டு, அந்த கிராங்க் சாஃப்ட்டோட ரைட் சைடு இருக்கு இல்லைங்களா, அதில் பிரைமரி கீர் போட்டிருப்போம். கீர்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது ஸ்ப்ராக்கெட்டு, உங்களுக்கு தெரிஞ்சதா சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட்டு. அந்த கிராங்க் சாஃப்ட் ரைட் சைடில் வரக்கூடிய கீரு எங்கே கனெக்ட் ஆகும்னா கிளச்சோட, அதாவது கிளச்சோட அவுட்டர் காம்பனண்ட்டோட இருக்கக்கூடிய அந்த டீத்தில் கனெக்ட் ஆகும், அந்த கீரை கனெக்ட் ஆகும். அப்போ கிராங்க்கு இந்த கிளச்சு, இந்த காம்பினேஷனை வந்து நம்ம கிளச்சோட அவுட்டர் காம்பனண்ட் டீத்து, அதுக்கப்புறம் கிராங்க் சாஃப்ட்டில் வரக்கூடிய பிரைமரி கீர் நம்பர் டீத்து, இந்த வேல்யூ டிவைட் பை இந்த வேல்யூ டிவைட் பண்ணோம்னா நம்ம பிரைமரி ரேஷியோ கண்டுபிடிப்போம். அதே போல் கீரோட ரேஷியோ அப்படின்னா இந்த கிளச்சு செட்டப், அதாவது அவுட்டர் காம்பனண்ட் கிளச்சு, சென்டர் கிளச்சு, அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷன் பிளேட்டு, கிளச்சு பிளேட் காம்பினேஷன் வருது இல்லைங்களா, ப்ரெஷர் பிளேட், இந்த டோட்டல் செட்டப்பும் கவுண்டர் சாஃப்ட் தாங்க லோட் பண்ண இருக்கும். அந்த கவுண்டர் சாஃப்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் உங்களுக்கு 1 to 5 கீர்ஸ் வரைக்கும் இருக்கும். சரிங்களா, அந்த கவுண்டர் சாஃப்ட் என்ன கனெக்ட் ஆகும்னா டிரைவ் சாஃப்ட் கனெக்ட் ஆகுங்க. டிரைவ் சாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 to 5 கீர்ஸ் இருக்குது. இந்த டிரைவ் சாஃப்ட்டில் வரக்கூடிய, அதாவது டிரைவ் சாஃப்ட்டோட அந்த அவுட் எங்கே போகும்னா சின்ன செயின் ஸ்ப்ரைட் கனெக்ட் ஆகுங்க. அப்போ பிரைமரி ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கீர் கவுண்டர் சாஃப்ட், டிரைவ் சாஃப்ட் இதனுடைய வரக்கூடிய கீர்ஸோட நம்பர் ஆஃப் டீத்தை கவுண்ட் பண்ணி டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ உங்களுக்கு கீர் ரேஷியோ. டிரைவ் சாஃப்ட் வந்து அவுட் ஆகுது இல்லைங்களா, அந்த அவுட்டில் ஆகும்போது சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட், பெரிய செயின் ஸ்ப்ராக்கெட், இதனுடைய நம்பர் ஆஃப் டீத்தை கவுண்ட் பண்ணி டிவைட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய ரேஷியோ தான் செகண்ட் ரேஷியோ. அப்போ பிரைமரி கீர் ரேஷியோ, செகண்ட் ரேஷியோ, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டைகிராமாக பார்க்குற மாதிரி ஒரு சின்ன ஐடியா கொடுத்துட்றாங்க. ரேஷியோ கண்டுபிடிக்க ரொம்ப சிம்பிளுங்க. இந்த சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட், பெரிய செயின் ஸ்ப்ராக்கெட், இந்த பெரிய செயின் ஸ்ப்ராக்கெட் சுற்ற வைக்கிறது எதுங்க, இந்த சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட் தானே. அப்போ இது டிரைவிங், இதனால தானே இந்த பெரிய செயின் ஸ்ப்ராக்கெட் சுற்றுது, அது டிரைவன். அந்த டிரைவனோட நம்பர் ஆஃப் டீத்தையும் இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டீத்தை கவுண்ட் பண்ணிட்டு அதில் 42 வரும். நம்பர் ஆஃப் டீத் இன் டிரைவன், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டீத் இன் டிரைவிங், இதை டிவைட் பண்ணால் வேல்யூ கொடுத்துருங்க. சிம்பிளாக சொன்னால் 42 டீத் அந்த பெரிய செயின் ஸ்ப்ராக்கெட்டு, சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட்டு 15. 42 டிவைட் பை 15 என்ன வருதோ அதுதான் ரேஷியோ. இது போல் பிரைமரி கீரு, அப்புறம் செகண்டரி டைகிராமை பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ராயல் என்ஃபீல்ட் ரீபான் கிளாசிக் த்ரீயோட டிரான்ஸ்மிஷன் பார்க்கலாங்க. அதில் பிரைமரி ரேஷியோ, பிரைமரி அப்படின்னு பார்க்கும்போது அவுட்டர் கிளச் காம்பனண்டோட அந்த நம்பர் ஆஃப் டீத்தையும், அதுக்கப்புறம் கிராங்க் சாஃப்ட்டோட ரைட் சைடு பார்ட்டில் ஒரு பிரைமரி கீர் போடுவோம். இதனுடைய நம்பர் ஆஃப் டீத் பார்ட்டையும் டிவைட் பண்ண போகிறோம். ஃபார்முலா படி டிரைவன், இதோட நம்பர் ஆஃப் டீத் பார்த்தீங்கன்னா 74, இதனுடைய நம்பர் ஆஃப் டீத் வந்து 32. அப்போ டிரைவன் டிவைட் பை டிரைவிங் அப்படிங்கும்போது 74 டிவைட் பை 32 இஸ் ஈக்குவல் டு 2.3125 வருங்க. லாஸ்ட்டு நம்பர் 5 இருக்குது, அதுக்கு முன்னாடி நம்பர் 2 இருக்குது. 5 எபோவ் வந்தால் நம்ம ஒரு 1 ஆட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா, ப்ரீவியஸ் நம்பரு. அந்த ஃபார்மேட் படி 2.3, இந்த 1 அப்படிங்கிறது 3ஆக மாறிடும். அப்போ ராயல் என்ஃபீல்ட் ரீபான் கிளாசிக் த்ரீ J1 சீரிஸினோட டிரான்ஸ்மிஷனோட பிரைமரி ரேஷியோ 2.313:1. கீர் ரேஷியோ பார்க்கலாங்க. கவுண்டர் சாஃப்ட்டு, கீழே ட்ரைவ் சாஃப்ட்டு. நீங்கள் இன்ஜினில் லைட்டாக ஒரு பக்கத்தை மட்டும் கட்டிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ரைட் சைடு கட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் பேட்டர்னு. மேலே வந்து கவுண்டர் சாஃப்ட் வரும், கீழே ட்ரைவ் சாஃப்ட் வரும். கவுண்டர் சாஃப்ட்டோட எண்டில் கிளச் அசெம்பிளி போட்டிருப்போம், ட்ரைவ் சாஃப்ட்டோட எண்டில் செயின் ஸ்ப்ராக்கெட் போட்டிருப்போம். அதாவது ஸ்மால் செயின் ஸ்ப்ராக்கெட்டு லெஃப்ட் சைடு வருது இல்லைங்களா, அது ரைட் சைடு வருது கிளச் அசெம்பிளி. எப்படி செட் பண்ணிக்கலாம் பாருங்கள் J1 சீரிஸ் இன்ஜினு. சரி, இதோட ரேஷியோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீர் எடுத்துக்கலாம். இதில் ஆர்டர் மாதிரி இருக்குங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு கீர் இங்கே, செகண்ட் கீர் இங்கே, தேர்ட் கீர், ஃபோர்த்து கீர், ஃபிஃப்த் கீர், இந்த மாதிரி பேட்டர்ன் தான் இருக்குது. கீர் சிஸ்டம் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற வீடியோ ஃபியூச்சரில் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு கீரு, இதனுடைய நம்பர் ஆஃப் டீத் பார்க்கும்போது 34. இதனுடைய கன்சர்ன் ஃபஸ்ட்டு கீர், இங்கேயும் ஃபஸ்ட்டு கீர், அங்கேயும் ஃபஸ்ட்டு கீர். இதனுடைய நம்பர் ஆஃப் டீத்துன்னு பார்க்கும்போது 13. ஃபார்முலா படி டிரைவன் டிவைட் பை டிரைவிங் 34 டிவைட் பை 13 வேல்யூ 2.615. டெசிமலுக்கு அப்புறம் 3% எடுத்துக்கலாம். அப்போ கீரில் ஃபஸ்ட்டு கீரோட ரேஷியோ என்னன்னு பார்க்கும்போது 2.615:1. செகண்ட் கீரு ட்ரைவ் சாஃப்ட்டு, கவுண்டர் சாஃப்ட்டு, இதோட நம்பர் ஆஃப் டீத், ட்ரைவ் சாஃப்ட்டோட நம்பர் ஆஃப் டீத் செகண்ட் கீரு 29. கவுண்டர் சாஃப்ட்டோட செகண்ட் கீருக்குரிய நம்பர் ஆஃப் டீத்து
17. ஃபார்முலா படி டிரைவன் டிவைடட் பை டிரைவிங் 1.7058ன்னு வருது. டெசிமலுக்கு அப்புறம் 3 பிளேஸ் எடுத்துக்கலாம். இது 5க்கு மேலே வருது. 5க்கு மேலே வந்தாவே ப்ரீவியஸ் நம்பரில் ஒரு 1 ஆட் பண்ணிடுவோம். அப்போ செகண்ட் கீரோட ரேஷியோன்னு பார்க்கும்போது 1.706:1. தேர்டு கீருக்குரிய ரேஷியோ பார்க்கலாங்க. டிரைவ் சாஃப்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டீத் 26. கவுண்டர் சாஃப்ட்டில் அதே தேர்டு கீருக்குரிய நம்பர் ஆஃப் டீத்து 20. டிரைவன் டிவைடட் பை டிரைவிங் வேல்யூ 1.3. டெசிமலுக்கு அப்புறம் 3 பிளேசஸுக்குனால 00 போட்டுக்கலாம். அப்போ தேர்டு கீருக்குரிய ரேஷியோ அப்படிங்கிறது 1.300:1. இப்போ ஃபோர்த்து கீர் பார்க்கலாங்க. டிரைவ் சாஃப்ட் அதாவது டிரைவனில் வரக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் டீத்தோட கவுண்டிங் 26. அதே கவுண்டர் சாஃப்ட்டு அதாங்க டிரைவிங் இதில் வரக்கூடிய நம்பர் ஆஃப் டீத்து ஃபோர்த்து கீருக்குங்க 25. டிரைவன் டிவைடட் பை டிரைவிங் வேல்யூ 1.04. 3 டெசிமல் பிளேஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறனால 0 பண்ணிக்கிறேன். அப்போ ஃபோர்த்து கீரோட ரேஷியோ 1.040:1. ஃபிஃப்த் கியர் டிரைவ் சாஃப்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டீத் அதாவது டிரைவனோட நம்பர் ஆஃப் டீத் 21. கவுண்டர் சாஃப்ட்டில் இருக்கக்கூடிய ஃபிஃப்த் கீர் இருக்குதுங்களா அதனுடைய நம்பர் ஆஃப் டீத்து 24. டிரைவன் டிவைடட் பை டிரைவிங் 0.875. அப்போ ஃபிஃப்த் கீரோட ரேஷியோ 0.875:1. இன்னொரு விஷயங்க, இந்த கீர் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்பீட் மெயின்டைன் பண்ணோம். இதுலேயே சொல்கிறோம் பாருங்கள். இப்போ ஃபிஃப்த் கீர் நாங்கள் கொஞ்சம் ஓரளவு ஸ்பீடாக போனதுக்கப்புறம் ஃபிஃப்த் கீர் போட்டுருவோம். என்ன காரணம்னா கவுண்டர் சாஃப்ட்டில் வரக்கூடிய நம்பர் ஆஃப் டீத் பாருங்கள் 24. டிரைவ் சாஃப்ட்டில் வருது 21. அப்போ கவுண்டர் சாஃப்ட் தான் ஃபஸ்ட்டு பவர் எடுக்கும். அந்த பவர் எடுக்கும்போது 24 டீத் ஒரே ஒரு ரோல் அடித்தாவே டிரைவ் சாஃப்ட்டு ஒரு ரோல் முடிச்சு கொஞ்சம் நவர பார்க்கும். அதனால தான் அது பவராக இருக்குது. இதே ஃபஸ்ட்டு கீர் எடுத்திங்கன்னா இதை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு டிரைவ் சாஃப்ட்டில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு கீரோட நம்பர் ஆஃப் டீத்து அதிகமாக இருக்குது. அதே கவுண்டர் சாஃப்ட்டில் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குங்களா, நம்ம கவுண்டர் சாஃப்ட் தான் ஃபஸ்ட்டு பவர் டிரான்ஸ்மிட் ஆகும். இது ஒரே ஒரு சுற்றினா பெருசு வந்து கொஞ்சம் கூட தான் சுற்றி இருக்கும். இந்த ஷேப் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது ஒரு சுற்று முடிச்சுன்னா பெருசை கொஞ்சம் தான் சுற்றி முடிச்சிருக்கும். அப்போ இது எத்தனை சுற்றினா இது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆகும். அதை பார்த்துக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு கீர் போடும்போது நம்ம என்ன முறுக்குனாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே போவது கம்மியாக போகும். ஆனால் இந்த மாதிரி காம்பினேஷன் உங்களுக்கு டார்க் அதிகமாக இருக்கும். ஃபிஃப்த் கீர் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி காம்பினேஷன் உங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும். பவர் வேணுமா டார்க் வேணும் அப்படிங்கிறது நாம் பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறதாங்க. நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக சொல்லிட்டேன். கீர் சிஸ்டத்தை பற்றி சொல்லுவீங்களா அதை எலாபரேட்டாக பார்க்கலாம். செகண்டரி ஸ்ப்ராக்கெட் ரேஷியோ பார்க்கலாங்க. டிரைவனோட நம்பர் ஆஃப் டீத் 42. டிரைவிங்கோட நம்பர் ஆஃப் டீத் 15. நம்பர் ஆஃப் டீத் இன் டிரைவன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டீத் இன் டிரைவிங் டிவைட் பண்ணும்போது வேல்யூ 2.8. டெசிமல் பிளேசஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 00. அப்போ செகண்டரி ஸ்ப்ராக்கெட் ரேஷியோட வேல்யூ என்ன அப்படிங்கும்போது 2.800:1. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ராயல் என்ஃபீல்டு மெம்பர்ஸுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு சப்போர்ட்டிவ் இருக்கும். அந்த வேலை நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா தெரியும். ஆரி ரீபான் கிளாஸ் திட்டம் போடப்பட்டிருக்கு. அதுக்கு கூட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட்டிவாக இருக்கும். முக்கியமாக நம்ம J1 சீரிஸை பொறுத்த வரைக்கும் அதாவது ராயல் என்ஃபீல்டு அதுவும் ரீபான் கிளாஸ் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இருக்கனாலும் மேக்ஸிமம் நாமளே பண்ணிக்கலாங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை இந்த மாதிரி ஏதாவது கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடியில் வீடியோ கிளிப்பிங்காக ஃபோட்டோவாக அனுப்புங்க. அதை பார்த்து இன்னும் கூட நாங்கள் கிளியர் பண்ண ரெடி தாங்க. அந்த மாதிரி தாங்க சில சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம பெனிஃபிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.